ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குயிக் டெக்னிக்கல் டிப். ஆக்சுவலாக நான் என்னோடய விண்டோஸ் 10 மிஷினை விண்டோஸ் 11 அப்கிரேட் பண்ண ட்ரை பண்ணேன். எனக்கு சில எரர் வந்துச்சு. ஓகே, அதை வந்துட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணலாம், அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோ. ஸோ இது பார்த்திங்கன்னா என்னோட விண்டோஸ் 10ஓட கான்ஃபிகரேஷன், கரண்ட்டாக இருக்க யூசர் நேம், என்னோடய சிஸ்டம் நேம், எவ்வளோ ரேம் இருக்குது, என்ன ப்ராசஸர் இருக்குன்ட்டு. நம்ம விண்டோஸ் 11க்கு அப்டேட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு விண்டோஸ் 11ஓட ISO இமேஜ் தட் மீன்ஸ் செட்டப் ஃபைல் தேவை. மைக்ரோசாஃப்ட் சைட்லேருந்தே நம்ம அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம விண்டோஸ் 11ஓட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைல் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ நான் ஃபைல் எங்கே சேவ் பண்ணணும் அந்த இடத்துக்கு போயிட்டு நான் விண்டோஸ் 11 ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். இது ஃபஸ்ட்டு மெத்தட். நம்ம டேரெக்டாக விண்டோஸ் 10லேருந்து விண்டோஸ் 11க்கு அப்கிரேட் பண்ணிக்கலாம். நம்ம எக்ஸிஸ்டிங் ஃபைல், இன்ஸ்டால் பண்ண அப்ளிகேஷன் எல்லாமே அப்படியே இருக்கும். செட்டப்பை ரன் ஆஸ் அட்மின் கொடுத்து செட்டப்பை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 இன்ஸ்டாலேஷன் விசார்ட் வந்துச்சு. இதில் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இப்போது விண்டோஸ் 11ஓட செட்டப் வந்து நம்ம சிஸ்டத்தோட கான்ஃபிகரேஷன்லாம் செக் பண்ணுது. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா என்னோடய சிஸ்டம் கொஞ்சம் ஓல்டுன்றதால விண்டோஸ் 11 சப்போர்ட் ஆகாது. அதனால் நமக்கு அந்த எரர் கிடச்சிச்சு. இப்போ அந்த எரரை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ அந்த எரரை ஃபிக்ஸ் பண்ணணுன்னா நமக்கு விண்டோஸ் 10ஓட ISO ஃபைலும் வேணும். அதுவும் நம்ம மைக்ரோசாஃப்ட் சைட்லேருந்தே டவுன்லோட் பண்ணிக்கலாம். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ப்ராசஸ் ஃபாலோ பண்ணிவிட்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ண ஃபைலை நான் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இப்படி ஒரு விசார்ட் வரும். அதில் அக்செப்ட் கொடுத்துட்டு இந்த பிசியை நீங்கள் அப்கிரேட் பண்ணுறீங்களா இல்லை புதுசாக நம்ம மீடியா க்ரியேட் பண்ணுறீங்களான்னு கேட்கும். நமக்கு இப்போ தனியாக ஃபைல் தான் வேணும். ஸோ நான் செகண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன், கிரியேட் இன்ஸ்டாலேஷன் மீடியா. ஸோ என்னோடய சிஸ்டம்க்கான கான்ஃபிகரேஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் அந்த இமேஜை டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ சேம் செலக்ட் பண்ணிட்டேன். நம்ம இங்கே வந்துட்டு யூஎஸ்பியை டைரெக்டாக பூட் பண்ண போகிறதில்ல, எனக்கு தனியாக ஃபைல் தான் வேணும். ஸோ அதனால் ISO செலக்ட் பண்ணிவிட்டு எந்த இடத்துல வேணுமோ, என்ன நேமில் வேணுமோ, நம்மளோட கஸ்டமைசேஷன் தான். நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். என்ன நேம் வேணுமோ இல்லை எந்த லொக்கேஷனில் சேவ் பண்ணணுமோ நீங்கள் அதை பார்த்து செலக்ட் பண்ணிவிட்டு நேம் செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா உங்கள் இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து சீக்கிரமாக எவ்வளோ ஃபாஸ்ட்டில் டவுன்லோட் ஆகுமோ டவுன்லோட் ஆகிடும். ஸோ டவுன்லோட் ஆகி முடிஞ்சிடுச்சு. ஃபினிஷ் கொடுத்துடுங்க. ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் கவனிங்க. விண்டோஸ் 10 ஃபோல்டரை நம்ம டவுன்லோட் பண்ண ISOவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க ஒரு ஃபோல்டருக்குள்ளே. அதே மாதிரியே விண்டோஸ் 11ஓட ஃபைல்லையுமே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ரெண்டு ஃபோல்டரையும் சைட் பை சைடு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒரு சைடு விண்டோஸ் 11 ஃபோல்டரையும் இன்னொரு சைடு விண்டோஸ் 10 ஃபோல்டரையும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த விண்டோஸ் 10 ஃபோல்டருக்குள்ளே சோர்ஸ், அதேமாதிரி விண்டோஸ் 11 ஃபோல்டருக்குள்ளேயும் சோர்ஸஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டருக்குள்ளே ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பெரிய ஃபைல் இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் விண்டோஸ் 10 ஃபோல்டரில் install.esd அப்படியும் boot.win அப்படின்னு ரெண்டு ஃபோல்டர் இருக்கும். சேம் அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11குள்ளே install.wim தென் boot.wim ஃபைல் இருக்கும். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10ல் இருக்க install.esd அப்படின்ற ஃபைலை டெலீட் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக விண்டோஸ் 11ல் இருக்க install.wim அப்படின்ற ஃபைலை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம் விண்டோஸ் 10 ஃபோல்டர் ஃபைலுக்குள்ளே. ஸோ காப்பி ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ காப்பி ஆகி முடிஞ்சோடனே மற்ற ஃபோல்டர்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம டேரெக்டாக விண்டோஸ் 11 டவுன்லோட் பண்ணிவிட்டு அங்கேருந்து செட்டப் ஃபைலை ரன் பண்ணோம். பட் இப்போது அப்படி பண்ண போகிறதில்ல. நம்ம விண்டோஸ் 10 டவுன்லோட் பண்ணி அதில் இருக்க ஃபைலை ரீப்ளேஸ் பண்ணோம்ல, அந்த ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு செட்டப்பை ரன் பண்ண போகிறோம்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இன்ஸ்டால் விண்டோஸ் 10 அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. ஸோ அது நார்மலாக ஏன் அப்படி காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மெயின் ஃபைல் மட்டும்தான் இப்போ விண்டோஸ் 11லேருந்து எடுத்திருக்கோம். மற்ற எல்லா சப்போர்ட்டிங் ஃபைலுமே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிறதுக்கு தேவையான சப்போர்ட்டிங் ஃபைல்ஸ் எல்லாமே விண்டோஸ் 10ஓட தான் எடுத்திருக்கோம். அதனால தான் உங்களுக்கு இந்த செட்டப் ஃபுல்லாகவே காட்டும்போதும் உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே விண்டோஸ் 10ன்னு தான் மென்ஷன் ஆகும். அதை பற்றி நம்ம ஒரி பண்ணிக்க வேண்டாம். பட் விண்டோஸ் 11 தான் அப்கிரேட் ஆகும். ஏன்னா நம்ம அந்த இன்ஸ்டால் மெயின் ஃபைலே அதுதான், அதுக்குள்ளே தான் எல்லா சப்போர்ட்டிங் ஃபைல்ஸுமே இருக்குது அந்த ஓஎஸ்க்கானது. ஸோ அதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் இந்த ஃபோல்டர்லேருந்து விண்டோஸ் 10 ஃபோல்டர்லேருந்து நீங்கள் விண்டோஸ் 11 ஈஸியாக அப்கிரேட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை பண்ணப்போ டைரெக்டாக நமக்கு இந்த 2 இடத்துலையுமே எரர் வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 எரருமே காட்டல, எல்லாமே டிக் மார்க் வந்திருக்கு. நம்ம ரெடி டு இன்ஸ்டால்னு சொல்லியிருக்கு. ஸோ நான் இன்ஸ்டால் கிளிக் பண்ண உடனே உங்கள் மிஷின் ஸ்பீடை பொறுத்து எவ்வளோ நேரத்தில் இன்ஸ்டால் ஆகும் அப்படின்றது இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அகெயின் இன்ஸ்டாலிங் விண்டோஸ் 10 இருக்குது. நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நம்ம விண்டோஸ் 10 ISF ஃபைலில் தான் நம்ம விண்டோஸ் 11ஓட install.win அப்படின்ற ஃபைலை ரீப்ளேஸ் பண்ணி விண்டோஸ் 10 ஃபோல்டர்லேருந்து தான் இந்த செட்டப்பை இப்போ நம்ம ரன் பண்ணிகிட்ருக்கோம். அதனால தான் உங்களுக்கு அந்த இடத்துல நேம் அப்படி காட்டுது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அது இன்ஸ்டாலேஷன் கொஞ்சம் நேரம் ப்ராசஸ் போய்கிட்டு ஒரு தடவை ரீஸ்டார்ட் ஆகிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி விண்டோ காட்டும், விண்டோஸ் இஸ் ஒர்க்கிங் ஆன் அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு. நார்மலாக விண்டோஸ் 10க்கு ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா உங்களுக்கு ரீஸ்டார்ட் ஆகும்போது சேம் விண்டோ தான் வரும். அதே மாதிரி இந்த விண்டோ உங்களுக்கு அப்டேட் ஆகிற ப்ராசஸ் காட்டும். ஸோ கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் வியூ எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டு விண்டோஸ் 10 வியூவிலேருந்து கம்ப்ளீட்டாக டிஃபர் ஆகி விண்டோஸ் 11 வியூவுக்கு மாறிடும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ நம்ம மிஷின் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்மளோட மிஷின் விண்டோஸ் 11க்கு அப்கிரேட் ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு பழைய கான்ஃபிகரேஷன் அந்த மிஷினில் ஓப்பன் பண்ணதும் இப்போ விண்டோஸ் 11 அப்கிரேட் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் ஆகிருக்க செட்டிங்ஸும் கம்பேரிசன் காட்டுறேன். நேம், மிஷினோட ரேம் எல்லாமே பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்குது. ஸோ இது ஃபஸ்ட் மெத்தட். நம்ம டேரெக்டாக விண்டோஸ் 10 இன்ஸ்டால் பண்ணியிருக்கோன்னா விண்டோஸ் 10லேருந்து விண்டோஸ் 11க்கு ஈஸியாக அப்கிரேட் பண்ணிக்கலாம். என்னோடய அப்ளிகேஷன் எதுவுமே டெலீட் ஆகாது. சேம் நீங்கள் என்ன சாஃப்ட்வேர்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களோ அப்படியே இருக்கும். என்னென்ன ஃபைல்ஸ் எங்கெங்கே வச்சுருந்தீங்களோ எல்லாமே அப்படியே இருக்கும். அது மெத்தட் 1. நம்ம இப்போது மெத்தட் 2க்கு போகலாம். சப்போஸ் இல்லை நான் என் மிஷினில் பண்ணல, நான் புதுசாக ஒரு மிஷின் வாங்கியிருக்கேன், அந்த மிஷினில் நான் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் USB பென்ட்ரைவ் மூலயமா OS இன்ஸ்டால் பண்ணுவீங்க. ஸோ இப்போது சேம் ப்ராசஸ் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ நான் என்னோடய USB பென்ட்ரைவை பூட்டபுளாக மாற்றுறதுக்கு ரூஃபஸ் அப்படின்ற சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த சாஃப்ட்வேரோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ வேணா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த விண்டோ நமக்கு கிடைக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோடய பென்ட்ரைவை இன்சர்ட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பென்ட்ரைவ் 8 GBக்கு மேலே இருக்க மாதிரி பென்ட்ரைவ் பார்த்துக்கோங்க. ஸோ என் பென்ட்ரைவ் இன்ஸ்டால் பண்ணோடனே நியூ ட்ரைவ் டிடெக்ட் ஆகிடுச்சு எனக்கு. இப்போது அந்த பென்ட்ரைவை இங்கே நான் லிஸ்ட்டில் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பென்ட்ரைவை நம்ம விண்டோஸ் 11ஆக பூட் பண்ண போகிறதில்ல, விண்டோஸ் 10ஆக தான் பூட் பண்ணணும். ஏன்னா விண்டோஸ் 10ஆக பூட் பண்ணதுக்கு அப்புறமேல்ட்டு தான் விண்டோஸ் 10 ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு அந்த install.esdன்ற ஃபைலை நம்ம புது விண்டோஸ் 11ஓட install.wim அப்படின்ற ஃபைலை ரீப்ளேஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ இந்த பென்ட்ரைவை நான் இப்போது விண்டோஸ் 10ஆக நான் பூட்டபுளாக மாற்றிருக்கேன். ஸோ அகெயின் உங்கள் சிஸ்டம் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்து இந்த டைம் மாற்றுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுமோ அது எடுத்துக்கும். ஸோ ஒன்ஸ் இட் இஸ் டன் நீங்கள் 2 ஃபோல்டரையுமே ப்ரீவியஸ் ப்ராசஸ் மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே பென்ட்ரைவையும் உங்களோட விண்டோஸ் 11 ஃபோல்டரையும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பென்ட்ரைவில் இருக்க install.esd அப்படின்ற ஃபைலை டெலீட் பண்ணிவிட்டு விண்டோஸ் 11 ஃபோல்டருக்குள்ளே நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறத install.wim எடுத்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் பென்ட்ரைவ் இஸ் ரெடி டு இன்ஸ்டால் விண்டோஸ் 11. யா, யூ ஆர் குட் டு கோ. ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப்.